ஹொர்முஸ் எல்லையில் சீனா, ரஷ்யா, ஈரான் இணைந்து ஒரு மாபெரும் கடற்படை பயிற்சியை இந்த மாத நடுவில் நடத்த இருக்கிறாங்க என்று அறிவிச்சிருந்தாங்க. இப்ப மாதத்தினுடைய 2ஆம் கட்டம் தாண்டி கொண்டிருக்கும் போது ரஷ்யாவும் ஈரானும் அதே போன்று சீனாவும் நிறைய ராணுவ தளவாடங்களை ஹொர்முஸ் நீர்ப்பரப்பிலே கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹொர்முஸ் பகுதியாக மட்டும்தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவான் என்று கிடையாது, அடுத்த பகுதியாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அறிவிப்பு என்பது ரொம்ப வித்தியாசமான அறிவிப்பாக இருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் ஒரு கடற்படை பயிற்சிக்கு தயாராக கூடிய சூழல் உடனே ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும், இல்லைன்னா ஒரு பெரிய யுத்தத்தை ஆரம்பிப்போம்னு அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்குது. இப்படி மிரட்டக்கூடிய சூழல்ல தான் ஜெனீவாவில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான முழுமையான முடிவுகளும் எட்டப்படவில்லை. அது ரெண்டு தரப்பும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொன்னாங்களே தவிர மொத்தமாக நாங்கள் ஒப்பந்தம் சக்சஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு தரப்புமே சொல்லல. ஆனா ட்ரம்போட ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை செய்தது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமானதாக இருக்கும் சொல்லி நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் ஊடகங்களுக்கு பேசிய காட்சிகளும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுக்கிட்டா ஈரானுக்கு அது நல்லா இருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பொம்பளை வந்து உட்கார்ந்துட்டு. இப்படியான சூழலுக்கு மத்தியில தான் ஈரானுடைய அதிகாரிகள் நேற்று ஒரு அறிவிப்பு விடுத்திருந்தாங்க. அதாவது இன்றைய நாளுக்கான அறிவிப்பு வியாழக்கிழமை மதியம் 3:30 முதலாக ஈரானுடைய வான்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்டு எந்த விமானங்களும் பயணிக்க கூடாது. காரணம் என்ன, நாங்கள் ஏவுகணை பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே அது புதிய ஏவுகணை ஒன்றை ஈரான் பரிசோதித்திருக்கிறதா அல்லது ஏற்கனவே இருக்கிற ஏவுகணைகளை பயிற்சிக்காக பயன்படுத்தி இருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த தருணத்தில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்கிற அறிவிப்பை அவங்க விடுத்திருந்தாங்க. ஒரு பரபரப்பான செய்தியாக நேற்று இருந்த நேரத்தில் தான் ரஷ்யா இன்றைக்கு மிக தெளிவாக ஈரான் தொடர்பான தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாரோவ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் மீதான எந்த ஒரு புதிய அமெரிக்காவினுடைய தாக்குதலும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறவர். தெஹ்ரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர உதவுகிற வகையில் ஒரு தீர்வை காணுங்கள், அதை விடுத்துவிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்தி தீர்வு காணலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் விளைவுகள் நல்லதாக இருக்காது என்று சொல்லி சவுதி அரேபியாவினுடைய அரேபியா தொலைக்காட்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில சொல்றது மட்டுமல்லாம அந்த பேட்டியை அவருடைய அமைச்சகம் தன்னுடைய அபிஷியல் வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த விளைவுகள் நல்லதாக இருக்காது, தாங்களும் ஈரானோடு கூட இருக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது ரஷ்யா. அதை தாண்டி கடுமையான அமெரிக்காவினுடைய பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரான் தன்னுடைய ராணுவ தளத்தில் கான்கிரீட் கேடயங்களை வைத்து ராணுவ தளத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஈரான் 12 நாள் வாரில் ஏற்பட்ட தாக்கங்களை எல்லாம் சரி செய்து விட்டதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலுக்கு மத்தியில் தான் 12 நாள் வாரில் இந்த ராணுவ தளமும் தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வளமையாக இருந்த ராணுவ தளத்தினுடைய புகைப்படம். சாதாரணமாக மணல் மேடுகளாக இருக்கிறது. இந்த இடத்துல ராணுவ தளம் இருக்கு. மணல் மேடுனா இது பெரிய மலை, அப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆனா இந்த புகைப்படத்தில் இந்த மலைகளுக்கு மேல நிறைய கான்கிரீட்டுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை சேட்டலைட் இமேஜ்கள் இன்றைக்கு காட்டுகிறது. இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த தாக்குதலுக்குள்ளாகி இருந்த ஒரு கட்டிடம் காட்டப்படுகிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டிடம் ரொம்ப தெளிவாக கிளீன் பண்ணப்பட்டிருக்குது. இங்க அதை விட தெளிவாக அந்த கட்டிடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கட்டிடத்தில் பாதிக்கு மேல தெரியுது, ஏன்னா அதுக்கு மேல முழுவதுமாக கான்கிரீட்டை போட்டு அவங்க கவர் பண்ணி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலையும் பார்க்க முடியும்.